ஹலோ டிராவலர், சிவலிங்கம் சுயம்புவா உருவாகி இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க. வாழைமரம் சுயம்புவா உருவாகி இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி ராமன் சீதையை அவங்க குழந்தைங்களோட ஒன்று சேர்ந்த இடம் எங்கே இருக்குன்னு தெரியுமா? அவங்க ஒன்று சேர்ந்ததுக்கு ஆதாரமாக பெரிய கல்லில் சின்ன கல்லை வச்சு உளியை பயன்படுத்தாமல் விநாயகர் சிலை ஒன்று செஞ்சுருக்காங்க. அது எங்கே இருக்குது அப்படின்றது தெரியுமா? உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையா? குடும்பம் பிரிஞ்சிருக்குதா? கணவன் மனைவிக்குள்ள சண்டையா? உங்களுக்கு குழந்தை இல்லையா? அப்போ நீங்கள் எங்கே போகணும் அப்படின்றது தெரியுமா? நமக்கு பாவங்கள் தீர்ந்து சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா காசிக்கு போகணும். ஆனால் காசி ராஜாவே அவரோட பாவத்தை போக்குறதுக்காக, பூர்வ ஜென்ம பாவத்தை போக்குறதுக்காக வந்த இடம் அதுவும் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அது எங்கே இருக்குது அப்படின்றது தெரியுமா? அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ அற்புதமும் நிறைஞ்ச கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதிக்கு பக்கத்தில் இருக்கிற திருக்கலாம்பூரில் தாங்க இருக்குது. இந்த திருக்கலாம்பூர் வந்து பொன்னமராவதியிலேருந்து 11 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இங்கே நீங்கள் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ் வந்து அடிக்கடி கிடையாது. ஸோ நீங்கள் வந்து 2 வீலரோ இல்லை காரில் வந்தீங்கன்னா ஈஸியாக வந்துடலாம். இல்லைனா பஸ் வந்து டைமுக்கு தான் இருக்குது. பஸ் எத்தனை மணிக்கு அப்படின்றத பொன்னமராவதி பஸ் ஸ்டாண்டில் கேட்டுக்கோங்க. அடுத்ததாக இந்த கோயிலோட அற்புதங்கள் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா வாழை மரம். இங்கே இருக்கிற வாழை மரம் பார்த்தீங்க அப்படின்னா சுயம்புவாக உருவானது. இந்த வாழை மரங்கள் எல்லாமே கோயிலுக்குள்ளறையே இருக்குது. வெளியிலேருந்து எந்த வாழை மரத்தை கொண்டு போய் இந்த கோயிலுக்குள்ளே வச்சாலும் வளராது. உள்ளேருந்து எந்த வாழை மரத்தை வெளியே எடுத்துகிட்டு வந்து வச்சாலும் வளராது. அதுதான் இந்த வாழை மரத்துக்கு இருக்க அதிசயம். அது மட்டும் இல்லைங்க, இந்த வாழை மரத்துக்கு யாருமே தண்ணி பாய்ச்சறது கிடையாது, வரப்பு வெட்டுறது கிடையாது, எந்த வேலையுமே இந்த வாழை மரத்துக்கு பண்ணுறது கிடையாது. சுயம்புவாக உருவானது. இதை எப்போ உருவானது அப்படின்னு கூட யாருக்குமே தெரியாது. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த மரத்தில் வளர்கிற பழத்தையோ வாழைத்தண்டையோ இல்லை வாழைப்பூவையோ இல்லை வாழை இலையையோ எதையுமே வந்து பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்தினாங்க அப்படின்னா அவங்களுக்கு குஷ்டம் வந்துடும். இதில் இருக்க வாழைப்பழத்தை மட்டும் சாமிக்கு அபிஷேகம் செஞ்சதுக்கு அப்புறமேட்டு சாப்பிட்டா அவங்களுக்கு தீராத நோய்கள் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுக்கு ஏதாவது வியாதிகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த கோயிலுக்கு வந்து இங்கே பறித்த வாழைப்பழத்தில் அபிஷேகம் செஞ்ச அந்த பஞ்சாமிர்தத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட வியாதிகள் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாழைப்பழத்தை நீங்கள் அபிஷேகம் செய்வதற்கு முன்னாடி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்பு முழுக்க வெண்குஷ்டம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எலி சாப்பிட்டா கூட அந்த எலிக்கு கூட வெண்குஷ்டம் வருமாம். பழம் பார்க்க மலைப்பழம் மாதிரியே இருக்கும், ஆனால் உரிச்சா ரஸ்தாலியா செவ்வாழையா அப்படிங்கிறது யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியாது. மரத்தை வெட்டினா சிகப்பு கலரில் ஒரு திரவம் வரும், அதை இந்த ஊர் மக்கள் ரத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அந்த மரத்தை யாருமே வெட்டுறது கிடையாது. இப்போ அந்த விநாயகர் சிலையை பற்றி பார்க்கலாம். அதாவது விநாயகர் சிலையை ராமனும் சீதாவும் அவங்க பசங்களும் எப்படி வந்து வடிவமைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். சீதா தேவி கர்ப்பமாக இருந்தப்ப அவங்கள கொண்டு வந்து விட்ட இடம் தான் இந்த திருக்கலாம்பூர். இங்கே வால்மீகி முனிவர் ஆசிரமத்தில் தான் அவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு லவனும் குசனும் பிறந்த இடம் இந்த ஊர் தான். சீதா தேவியும் வால்மீகி முனிவரும் அவங்களோட பத்தினிகளும் பசி ஆறணும் அப்படின்னா இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு தான் பசி ஆறியிருக்காங்க. இங்கே இருக்க பஞ்சாமிர்தத்தை நீங்கள் ஒரு டைம் சாப்பிட்டாலே அன்னைக்கு ஃபுல்லாகவுமே உங்களுக்கு பசிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சீதா தேவி பசங்க பெரிய பசங்க ஆனோன்னா அவங்களுக்கு பட்டம் சூட்டணும் அப்படின்னு சீதா தேவி ஈசனை பார்த்து வேண்டிக்கிறாங்க. அப்போ அசரீரி குரல்ல ஈசனே வந்து அதற்கான ஏற்பாடை நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ராமரோட அஸ்வமேத குதிரை இது வழியாக வருது. வர்றப்ப அந்த குதிரையிலே எழுதியிருக்கு, இந்த குதிரையை யாரும் வந்து பிடிச்சி கட்டக்கூடாது, இந்த குதிரையை துன்புறுத்தக்கூடாது, இதை வணங்கி வழிபடணும் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. அதை படித்து பார்த்தும் கூட லவனும் குசனும் அந்த குதிரையை பிடிச்சி அந்த வாழை மரத்தில் கட்டுறாங்க. அந்த குதிரையை தேடி லட்சுமணனும் அவரோட படையும் வருது. அந்த படையை லவனும் குசனும் மயக்கமடைய செய்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு ராமரே வந்து அந்த குதிரையை தேடி வர்றாரு. வந்தோன்னே லவனும் குசனோடையும் ராமர் சண்டை போடுறாரு. அந்த டைமில் வால்மீகி முனிவர் குறுக்கிட்டு இதுதான் உங்களோட பசங்க, இவங்களோட சண்டை போடாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு ராமரோட பசங்களும் சீதா தேவியும் ராமரும் ஒன்று சேர்றாங்க. ஒன்று சேர்ந்ததுக்கு அடையாளமாக அந்த இடத்துல பெரிய கல்லை வச்சு சின்ன கல்லால் ஒரு விநாயகர் சிலையை செதுக்குறாங்க. அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அந்த விநாயகர் சிலை தான் இன்றளவும் இருக்கிற விநாயகர் சிலை. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சிவலிங்கத்தில் மேலே வந்து காயங்கள் இருக்கும், தழும்புகள் இருக்கும். அந்த சிவலிங்கமே லைட்டாக உடஞ்ச மாதிரி இருக்கும். அது எதனால அப்படிங்கிறத பார்ப்போம். பாண்டிய மன்னன் சோழ மன்னனோட படையெடுக்கிறதுக்காக இது வழியாக போறாப்புல. அப்போதைக்கு உள்ளார வந்துட்டு கோயில் இருக்கிறத பார்த்துட்டு உள்ளே வர்றதுக்காக அவரோட குதிரையில் வர்றாரு. அவரோட குதிரையோட கால் குழம்புகள் வந்து சிவலிங்கத்தில் பட்டு சிவலிங்கம் 3ஆ புழக்குது. உள்ளே இருந்து ரத்தம் வந்து பீறிட்டு அடிக்குது. அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா பாண்டிய அரசனோட கண்ணு வந்து தெரியாம போயிருது. உடனே சிவனை பார்த்து வேண்டிக்கிறாரு, நான் தெரியாம செஞ்ச தவிர என்னை மன்னிச்சு எனக்கு திருப்பி கண் பார்வையை கொடுங்க அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிறாரு. சிவனும் வந்துட்டு உனக்கு நான் கண் பார்வையை தர்றேன், இந்த இடத்துல ஒரு கோயிலை எழுப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே வந்துட்டு கோயிலையும் எழுப்புறதுக்கு சம்மதம் சொல்றாரு. கண் பார்வையும் அவருக்கு கிடைச்சிருது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு காசியில் இருந்த மன்னர் எப்படி இங்கே வந்து சாமி தரிசனம் பண்ணார் அப்படின்றத பார்ப்போம். இங்கே வந்து காசி விஸ்வநாதர் ஆலயமும் இருக்குது. அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம்.
நம்ம ஆதிசங்கரர் காசிக்கு மடாலயம் கட்டுறதுக்காக போனப்ப அங்க இருக்க மன்னரை பார்த்து உனக்கு முன்ஜென்ம பாவங்கள் நிறைய இருக்கு, அதனால தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொன்னமராதிக்கு பக்கத்தில் இருக்க திருக்கலாம்பூருக்கு போ அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. என்ன எல்லா மக்களுமே வந்து அவங்களோட பாவங்கள் போக்குறதுக்காக காசிக்கு வருவாங்க, என்ன அங்க போ சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ஆதிசங்கரர் என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பிறவியில செஞ்ச பாவங்கள் முற்றிலுமா நீங்கி நம்ம சொர்க்கத்துக்கு போறதுக்கு காசிக்கு போகணும். ஆனா திருக்கலாம்பூர்ல தரிசனம் செஞ்சா பாவங்கள் நீங்கி நோய்கள் நீங்கி வாழையடி வாழையா வளர்ச்சி அடையலாம், குடும்பம் செல்வாக்கு வாரிசு எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உங்களுக்கு சிவனை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிடுங்க. ஆதிசங்கரர் பேச்சை கேட்டு மன்னர் திருக்கலாம்பூர் வந்திருக்காரு. வந்த இடத்துல இரவு ஆனதுனால காலையில் எந்திரிச்சு சாமி தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தூங்கியிருக்காரு. அவர் கனவுல வந்த ஒரு வயதானவர், நீ வசதி வாய்ப்பு இருக்குது, அதனால் நீ ஈஸியாக வந்து திருக்கலாம்பூர் வந்துட்ட, எனக்கு வசதி வாய்ப்பு கிடையாது, எனக்கு ரொம்ப வயசும் ஆயிடுச்சு, அதனால் என்னால் காசிக்கு போக முடியாது, நான் எப்படி காசிக்கு போகிறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு மன்னர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த வயோதிகர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ கொண்டு வந்த காசி விஸ்வநாதர் சிலையை இங்க பிரதிஷ்டை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அடுத்த நாள் காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறமேட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு அந்த காசி விஸ்வநாதரையும் இங்க வந்து பிரதிஷ்டை பண்ணிட்டாரு. இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கதலீஸ்வரர், மதுரை மீனாட்சி சொக்கநாதர், காசி விஸ்வநாதர் விசாலாட்சி, காஞ்சி காமகோடீஸ்வரி இவங்க எல்லாத்தையும் தரிசித்த பலன் இந்த ஒரே கோயிலில் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, 1008 சிவாலயங்களை தரிசித்த பலனும் இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த கோயிலுக்கு வந்து இந்த கோயிலில் அபிஷேக ஆராதனையெல்லாம் பண்ணி இங்கே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து இனிப்பு வழங்கினா அவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்கள் குடும்பத்திலையோ இல்லை கணவன் மனைவியோ யாருக்காவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த கதலீஸ்வரர் கோயிலுக்கு வந்து 108 முறை சுற்றி இங்கே அபிஷேக ஆராதனையெல்லாம் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா குடும்பம் ஒன்று சேரும் அப்படின்னு நம்பப்படுது. உங்களுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை அப்படின்னா இந்த கோயிலுக்கு வந்து அபிஷேக ஆராதனை பண்ணி இங்கே கொடுக்குற பஞ்சாமிர்தத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. உங்களுக்கு தீராத நோய் ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த கோயிலில் கொடுக்குற பஞ்சாமிர்தத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நோய் தீரும் அப்படின்னு நம்பப்படுது. நிறைய பேருக்கு அந்த நோய் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ அதிசயங்களும் இவ்வளோ வரலாற்று நிகழ்வுகளும் இந்த கோயிலில் நிகழ்ந்திருக்கு. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு நான் ஈசனை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த கதலி வனேஸ்வரர் கோயிலை பற்றி இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கோயிலை பற்றி யாருமே வீடியோ போடல, நாங்கள் தான் முதல் தடவையாக வீடியோ போட்டிருக்கோம். இதுக்காக நாங்கள் நிறையா ட்ராவல் பண்ணி விளாக் போட்டுட்ருக்கோம். ஆனால் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரி விளாக் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.